கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஒரு சின்ன அறிவிப்பு. நம்முடைய தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் நிகழ்ச்சி சங்கரா தொலைக்காட்சியிலும் கவசம் கனெக்டிலும் பேரலா ஒளிபரப்பாகி வருவதை நீங்கள் எல்லோரும் நன்கு அறிவீர்கள். ஆனால் ஒரு சில காரணங்களால டிவியில் உள்ள ப்ரோக்ராம் மட்டும் ஒரு 6 எபிசோட் பின்தங்கி இருக்கிறது. ரெண்டையும் சமன்படுத்தி ஈக்குவலாக கொண்டு போனோம்னா தொலைக்காட்சியிலும் கவசம் கனெக்ட் யூடியூப்லையும் பார்ப்பவர்களுக்கு அது கொஞ்சம் வசதியாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இப்போ ஒரு வார காலத்துக்கு மட்டும் நம்ம கவசம் கனெக்ட் யூடியூப் சங்கரா டிவியை சார்ந்த இந்த யூடியூப்ல இதே தினந்தோறும் திவ்ய பிரபந்தத்தில் முன்பு அனுபவித்த பாசுரங்களுடைய சாரார்த்தங்கள் ஒரு வாரத்துக்கு ஒளிபரப்பப்படும். அது ஒளிபரப்பாச்சுன்னா அதுக்குள்ள தொலைக்காட்சியில் வர்றது இதை கேட்சப் பண்ணிடும். ரெண்டும் இணைந்து அதுக்கப்புறம் அழகான ஒரு இருப்பு பாதை, தொடர்வண்டி பாதை எப்படி ரெண்டும் சேர்ந்து போகிறதோ அதுபோல சங்கரா தொலைக்காட்சி அவர்களை சார்ந்த கவசம் கனெக்ட் என்ற யூடியூப் ரெண்டுலேயும் அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி தடையில்லாமல் தொடர்ந்து பயணிக்க வசதியாக இருக்கும். ஆகையினால அடுத்த ஒரு வாரம் முக்கிய பாசுரங்களின் சாரத்தை அனுபவிப்போம். ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே யபார கருணாகரம். இப்போ நாம் மானசீகமாக புறப்படுகிறோம். ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். பெரியாழ்வார் யசோதை அருகிலே குட்டி கண்ணன் 11 மாசம் நரம்பெடுத்து செங்கிரையாட்டம் ஆடிக்காட்டு என்று பெரியாழ்வார் யசோதையோடு சேர்ந்து நாமும் பிரார்த்தித்தால் கண்ணனும் முரடு பிடிக்கிறான், ஆடமாட்டேங்கிறான். நாம சொல்றோம், உன்னுடைய நாட்டியத்தை காணத்தானப்பா இவ்வளவு தூரம் மானசீகமா ஆயர்பாடி வரைக்கும் வந்திருக்கோம். அப்படி தலையை ஆட்டி ஆட்டி திருக்கைகளை அசைத்து அசைத்து ஒரு திருவடியை ஊன்றி ஒரு திருவடியை உயர்த்தி எங்களுக்காக ஆடிக்காட்டுன்னா அவ்வளவு எளிதில் எவ்வளவு கேட்டாலும் ஆடமாட்டேங்கிறான். உடனே பெரியாழ்வார் யசோதை சொல்றா கண்ணனை பார்த்து, ஏம்பா அந்த தேவர்கள்லாம் உங்ககிட்ட ஒரே ஒரு முறைதானே வேண்டினார்கள், பூமி பாரத்தை போக்க வேண்டும் என்று தேவர்கள் ஒரு முறை பகவான்கிட்ட வேண்டினா. அந்த ஒரு முறை செய்த பிரார்த்தனைக்காக நீ பூமியில கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி ஐயோ பிறந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை அசுரர்களை அழிச்சிருக்க. அப்போ ஒரு பிரார்த்தனைக்கு பல முறை அருள் புரிந்த நீ பல முறை பிரார்த்திக்கிறோம், ஒரு முறை அனுகிரகம் பண்ண மாட்டாயா? பெரியாழ்வார் யசோதை சொல்றா, வானவர் தாம் மகிழ, வானவர்னா வானில் வசிக்கக்கூடிய தேவர்கள், வானவர் தாம் மகிழ, அந்த தேவர்கள் சந்தோஷப்படணும், அவ பிரார்த்தனை நிறைவேறணுங்கிறதுக்காக நீ அவதரித்த நாள்லேருந்து அசுரர்களோடு போர் புரிந்து கொண்டே இருக்கிறாயே. துவாபர யுகத்தின் இறுதி பகுதி. பெருமாள் திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருந்தார். அப்போ பூமி தேவியோடு எல்லா தேவர்களும் ஒன்று கூடி திருப்பார்கடல் கரைக்கு போய் அந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணா, துவாபர யுகத்தின் இறுதி பகுதி இப்போ பூமியில அசுரர்கள் எல்லாம் அரசர்கள் வடிவில் பூமியில் பிறந்து விட்டார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை பூமியில ஜாஸ்தியா இருக்கு. பூமி பாரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அதை தாங்க முடியவில்லை. அந்த துஷ்டர்களால தேவர்களான நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம். பகவானே, எப்படியாவது அந்த பூமி பாரத்தை நீதான் போக்கி கொடுக்க வேண்டும். பூமி பாரம்னா ஜனத்தொகை அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. நல்லோர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர்களை தாங்க பூமாதேவி தயாராக இருக்கிறாள். துஷ்டர்களை தான் அவளால தாங்க முடியாது, அதுதான் பாரம். அதனால அந்த பூமி பாரத்தை போக்கி கொடுக்கணும்னு சொல்லி எல்லா தேவர்களும் வந்து வேண்டினார்கள். பகவானே, அந்த தேவர்களின் பிரார்த்தனைக்காக நீ கிருஷ்ணனா வந்து பூமியில திருவவதாரம் பண்ணி அவதாரம் பண்ணதுல இருந்து பூத்தனை, சகடாசுரன், திருநாவர்த்தாசுரன், அகாசுரன், பகாசுரன், வத்சாசுரன், கபிதாசுரன், தேனுகாசுரன், அரிட்டாசுரன், கேசி, வியோமாசுரன் என இப்படியெல்லாம் எந்தெந்த துஷ்டர்கள்லாம் இருக்காளோ எல்லாரையும் அழித்து அழித்து கடைசியா முராசுரன், நரகாசுரன் வரை அழித்து பூமி பாரத்தை போக்கினாயே. அத்தனையும் எதுக்கு? வானவர் தாம் மகிழ, ஒரே ஒரு முறை பூமி பாரத்தை போக்குன்னு கை கூப்பி வேண்டிய அந்த தேவர்கள் மகிழ்வதற்காக. வானவர் தாம் மகிழ நீ என்னென்னவெல்லாம் செய்தாய்? வன் சகடம் உருள, வன்னுன்னா வலிமையான அர்த்தம், வன் சகடம்னா வலிமையான, சகடம் மாட்டு வண்டி சக்கரம். சகடாசுரன் ஒரு அசுரன். கண்ணபிரானுக்கு ஒரு 6 மாதம் அல்லது 5 மாதம் பூர்த்தியான சமயம் கண்ணன் தொட்டில்ல படுத்துன்னு இருக்கான். வன் சகடம் வலிமையான மாட்டு வண்டி சக்கர வடிவில் சகடாசுரன்கிற அசுரன் அந்த தொட்டில் மீது மோத வந்தான். அப்போ கிருஷ்ணா நீ என்ன செய்தாய்? உருள, வன் சகடம் உருள, அந்த வலிமையான மாட்டு வண்டி சக்கரம் உருண்டு உடைந்து சுக்குநூறாக விழும்படியாக
திருவடியால் உதைத்தாயே. ஐயோ, எவ்வளவு மெல்லிய திருவடி கிருஷ்ணா உனக்கு. அந்த மெல்லிய திருவடியால வன் சகடம், அப்போ மென் திருவடியால் வன் சகடம், வலிமையான கடுமையான அந்த மாட்டு வண்டி சக்கரத்தை பெரியாழ்வார் யசோதை பொங்கும் பரிவோட சொல்றா. அந்த கடுமையான அந்த சக்கரத்தை, கொடுமையான சக்கரத்தை மெல்லிய திருவடியால் உதைத்து உருள, அது உருண்டு விழும்படி செய்தாயே. வன் சகடம் உருள, அந்த சகடம் மொத்தமாக உருண்டு கீழே சுக்குநூறாகும்படியாக சகடாசுரனை அழித்தாய். அது மட்டுமா, அதுவாவது 5-6 மாசம் பிறந்து ஒரு 4-5 நாள்லயே என்னாச்சுன்னா, வஞ்சமுலை பேயின் நஞ்சு அமுதுண்டவனே. இந்த பூத்தனைன்னு ஒரு பேச்சு வந்தா எப்படி, வஞ்சனையோடு வஞ்சிக்க வேண்டும், ஏமாத்தணுங்கிற எண்ணத்துல யசோதை வேஷத்திலேயே வந்தாளாம் பூத்தனை. தாய் வேஷத்துல வந்தாதானே குழந்தை பால் குடிக்கும். அதனால வஞ்சிக்க வந்த முலை பேயின், அவளுடைய மார்பகம் இருக்கே அதை வச்சுதான் வஞ்சிக்கிறா. ஏன்னா அதுலதான் விஷத்தை தட வேண்டு வந்திருக்கா. அந்த விஷப்பாலை ஊட்டி குழந்தைய கொல்ல வேண்டும்ங்கிறது திட்டம். அப்படிப்பட்ட வஞ்ச முலை, வஞ்சித்து பால் ஊட்ட வந்த பேயின், பூத்தனை என்ற பேயினுடைய நஞ்சு, அவ விஷத்தை தான் ஊட்டினா. ஆனா அந்த நஞ்சையே என்ன செய்தா என்றால் அமுது உண்டவனே, அந்த விஷத்தை கூட அமுதமாக கருதி உண்டவன் என்றால் ஏற்றுக்கொண்டானாம். பரவாயில்ல, எனக்குன்னு அர்ப்பணிச்சு வந்தியா, நீ விஷப்பாலாகவே இருந்தாலும் இத கிருஷ்ணனுக்கே கொடுக்கணும்னு நினைச்சுன்னு வந்துட்டு இல்லையோ, சரி விடு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு நாம் சமர்ப்பிக்க கூடியதெல்லாம் எப்படி பகவான் ஏத்துப்பானோ, அது போல நஞ்சு, அந்த பூத்தனை விஷத்தையே ஊட்டினா நீயோ ஆசையா அமுதுண்டவனே, அதை அமுதமாக கருதி உண்டு, அந்த விஷப்பாலோடு சேர்த்து அவள் உயிரையும் உண்டு, அத்தோடு பூத்தனையின் மறுபிறவியையும் உண்டு, பூத்தனைக்கு மோட்சத்தை கொடுத்தாயே. அப்போ நாமெல்லாம் என்ன பண்றோம், ஏதோ ஒரு பொருள் பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு இதுக்கு கைமாறா இன்னொன்னு கொடுன்னு கேட்கிறோம். இதுல ரொம்ப கெட்டிக்காரி யாருன்னா பூத்தனை தானா. அவ கண்ணனுக்கு விஷப்பாலை கொடுத்துட்டு கைமாறா மோட்சத்தை வாங்கிட்டு போயிட்டா. இப்படி பூத்தனைக்கு கூட அனுகிரகம் பண்ணாயே, அந்த பூத்தனைய மோட்சத்துக்கு அனுப்பினதுக்கு என்ன காரணம், அவளும் பூமிக்கு பாரமா இருக்கா. இவளை இங்கேயே உலகியல் வாழ்க்கையிலேயே திரும்ப திரும்ப சுத்த விட்டு இருந்தா மறுபடி பூமிக்கு பாரமா இருந்துட்டே இருப்பா. வேண்டவே வேண்டாம், டோட்டலா டிரான்ஸ்பர் பண்ணி நித்திய விபூதி வைகுண்டத்துக்கே அனுப்பிடுறேன்னு சொல்லி அந்த பூத்தனையை அனுப்பி வைத்தாயே, அதுவும் தேவர்களின் பிரார்த்தனைக்காகத்தானே. அப்போ வஞ்ச முலை பேயின், வஞ்சிக்க வந்த விஷப்பால் ஊட்ட வந்த அந்த பூத்தனை என்ற பேயினுடைய நஞ்சு அமுது உண்டவனே, விஷத்தை கூட அமுதமா நினைச்சு சாப்பிட்டு அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தவனே. இவை மட்டுமா, மேலே சொல்கிறாள் பெரியாழ்வார் யசோதை, தேனுகனும். தேனுகன்னு கழுதை வடிவில் ஒரு அசுரன், தேனுகாசுரன்னு பேரு. ஆயர்பாடியில பெரிய பனங்காடு. அந்த பனங்காட்டுக்குள்ள போய் பனம் நொங்கு சாப்பிடணும்னு சொல்லி கண்ணனும் நண்பர்களும் விரும்பினார்கள். கிருஷ்ணன் பலராமன் நண்பர்கள் எல்லாரும் போறா. அங்க போனா கழுதை வடிவில் தேனுகாசுரன் ஒருத்தன் உட்காண்டிருந்தான். அவனை தூக்கி பனமரத்தின் மீதே வீசி அந்த துஷ்டனை கொடியவனை அழித்தொழித்தாயே தேனுகனும். அடுத்து முரனும், முராசுரன்னு ஒருத்தன். அவன் யாருன்னா, இவன் நரகாசுரனுடைய மந்திரி. நரகாசுரனோடு போரிட வேண்டும் என்று சத்யபாமாவோடு கருட வாகனத்தில் கண்ணபிரான் சென்ற போது வாசல்ல முராசுரன்னு ஒருத்தன் நிக்கிறான். அவனை உன்னுடைய சக்கராயுதத்தால் அழித்து முராரி என்று பெயர் பெற்றவனே. இன்னைக்கும் கிருஷ்ணனை முராரிங்கிறோம். முராரி ஸ்வீட்ஸ்ன்னு கூட வச்சிருக்கா. இந்த முராரிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, முரணை அழித்ததாலே முராரி என்று திருநாமம். அப்படி நரகாசுரனுடைய மந்திரியான முரணை அழித்தாய். பிரகலாதன் இரணியனுடைய மகனாகவே பிறந்திருந்தாலும் நாரதர்ங்கிற முனிவருடைய அனுகிரகம் கிடைச்சது, பக்தனாக விளங்கினான். நரகாசுரன் வராகனுடைய மகனாகவே பிறந்திருந்தாலும் துஷ்டர்கள் தீயவர்கள் அசுரர்களோடு சகவாசம் வச்சுட்டான், நரகாசுரன் என்ற துஷ்டனாக ஆகிவிட்டான். அப்ப நமக்கு என்ன மெசேஜ்ங்கிறத தான் எடுத்துக்கணும். அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் நல்லோர்களோடு சத்சங்கத்துல இருந்தோம்னா நமக்கும் நல்லெண்ணங்கள் வளரும். இவனை போல துஷ்டர்களோடு கூடினா நமக்கும் அந்த பண்பு தான் வருங்கிற அளவுல புரிஞ்சுக்கணும். தேவர்களுக்காக இவ்வளவு ஆடினாய், எனக்கு ஒரு கால ஆடுக செங்கீரை. அவ ஒரு முறை பிரார்த்தனை செய்ததற்கு பல காரியம் செய்தாய், நான் பல முறை கேட்பதற்கு ஒரே ஒரு முறை ஆடு. ஆயர்கள் போரேரே, ஆயர்களுடைய போர்க்காளை போல் இருப்பவனே, ஆயர்களுக்கு அடங்கி இருப்பவனே, ஆடுக ஆடுகவே. பெரியாழ்வார் யசோதை சொல்றா, ஏண்டா உங்ககிட்ட எத்தனை தடவை திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், விஷமம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், என்னைக்காவது கேட்டிருக்கியா? வீடு வீடா போய் தயிரை திருடுறியே, அதுவும் கண்ணன் எப்படிப்பட்ட தயிரா திருடுவான்னா, இந்த மோரா நீர்த்து போயிருந்தா பிடிக்காதான். எந்த தயிர் நல்லா கட்டியா அப்படியே கடைஞ்செடுத்தா வெண்ணெய் திரண்டு வரணும், அப்படிப்பட்ட தயிரை தான் திருடுவானா. அதான் மத்தளவும் தயிரும். இந்த இடத்துல அளவு அப்படின்னா கடைதல்னு அர்த்தம். மத்து அளவும்னா மத்தால் கடையப்படக்கூடிய தயிரும், அந்த தயிரை திருடுகிறான். நல்ல கட்டி தயிரா இருந்தா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, உள்ள தத்துவம் இருக்கு.
கான்சென்ட்ரேட்டடா டைல்யூஷன் இல்லாத தயிரை விரும்புவது போல பக்தி என்பதும் பகவானிடத்துல கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும். டைல்யூஷன்ங்கிறது பக்தியில இருக்கக்கூடாது, அடல்டரேஷன் இருக்கக்கூடாது. அன்அடல்டரேட்டட் அன்டைல்யூட்டட் டிவோஷன்னா அதுதான் பகவானுக்கு பிடிக்கும். அந்த நீர்த்து போதல் என்பது இல்லாமல் பக்திங்கிறதும் அவன்கிட்ட சிறப்பா அப்படி விளங்கணுமா. அதனால மத்து அளவும் தயிரும், நல்லா மத்தால கடையக்கூடிய கட்டி தயிரா தேடி தேடி திருடுறிய சுட்டி பையா, கட்டி தயிராட தானே நீ திருடுற, திருடாதேன்னு சொன்னா என்னைக்காவது கேட்டிருக்கியா? அடுத்து என்ன பண்றான்னா, நெய்ய திருடும் போதும் சாமான்யமா வச்சிருக்க நெய்யா எடுக்க மாட்டானா. இந்த கோபிகைகள்லாம் நன்னா கஷ்டப்பட்டு கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து காய்ச்சி நல்ல நெய், ஒசத்தி ரகமான நெய்னு எங்கேயாவது ஒளிச்சு வைக்கிறா பாருங்க, அதை போய் திருடுவானா. அதான் வார்குழல் நன்மடவார் வைத்தன நெய். வார்குழல், வார்னா நீண்ட, குழல்னா கூந்தல், வார்குழல் நீண்ட கூந்தல் கொண்ட நன்மடவார். மடவார்னா பொதுவா பெண்கள், மடப்பம் உடைய பெண்கள்னு அர்த்தம். அது என்ன மடப்பம்? பெண்களுக்கு 4 குணம் சொல்றோமே, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. அதுல 2வது மடம். மடம் அப்படின்னா பவ்யமா பணிந்திருப்பவர்னு அர்த்தம். அப்ப மடப்பம் கொண்ட மடவார் அப்படின்னா பணிவோடு கூடியவர்கள். நன்மடவார்னா நல்ல பணிவோடு இருக்கக்கூடியவர்கள். அதான் நம்ம ஆளுக்கு தைரியம், பணிவான பவ்யமான பெண்கள் தானே, திருடினா என்ன பண்ணிட போறா அப்படிங்கிற தைரியத்துல வார்குழல் நன்மடவார், நீண்ட கூந்தல் கொண்ட நல்ல பணிவு மிக்க அந்த பெண்கள், அவ பாவம் காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தி தயிரை கடைஞ்சு வச்சா, அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து அதை நெய்யா காய்ச்சி வச்சா, வார்குழல் நன்மடவார் வைத்தன, அவ ஒழிச்சு வச்சிருந்த நெய், அந்த நெய்யையும் நீ திருடி சாப்பிட்டுடுற. திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? ஆனா நீ என்ன பண்ற, மத்தளவும் தயிரும் வார்குழல் நன்மடவார் வைத்தனனை களவால் வாரி விழுங்கி. சரிப்பா, நீ கேட்டு வாங்கி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, களவால், களவுன்னா திருட்டுன்னு அர்த்தம். திருட்டுத்தனமா கள்ளத்தனமா உள்ள நுழைஞ்சு ராத்திரி நேரத்துல யாருக்கும் தெரியாம ஸ்டூல் எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணா போட்டு உரி மேல எல்லாம் ஏறி, இந்த உரியடி உற்சவம்னு கோவில்ல கொண்டாடுறாளே, கண்ணன் இப்படித்தான் ஆரம்பிச்சு வச்சான். உரி மேல ஏறி களவால் திருட்டுத்தனமாக வாரி, கொஞ்சம் எடுத்தெல்லாம் சாப்பிடுறது இல்லையா, வாரி மொத்தமா எடுத்து விழுங்கி. ஏண்டா மொத்தமா சாப்பிட்டுடுறியடா? தயிர் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னா ஏதோ கொஞ்சம் கரண்டிலேயோ ஒரு பாத்திரத்திலேயோ எடுத்து சாப்பிட்டா பரவாயில்ல, நெய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிட்டா பரவாயில்ல, வாரி விழுங்கி மொத்தமா நீ பாட்டுக்கு விழுங்கிடுற. அப்புறம் நாங்க பயப்பட வேண்டியிருக்கு, அச்சோ குழந்தை நிறைய விழுங்கிடுத்தே, இது என்ன ஆகுமோ ஏதாகுமோ, வயிறு செரிக்குமோ செரிக்காதோ, வயிற்றுப்போக்கு ஏற்படுமோ. நான் வயத்துல நெருப்பு கட்டின்னு இருக்கேன்டா, நீ வயத்துல விழுங்கிடுற, நான் வயத்துல நெருப்பு கட்டின்னு இருக்கேன். இப்படி களவால் வாரி விழுங்கி. அதனாலதான் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, பெரியாழ்வார் யசோதை சொல்றா, உன் திருட்டுத்தனம் தாங்காம உன்னை உரலோடு கட்டி போட்டுட்டேன். ஏன்னா விட்டா என்ன பண்றான், எங்கேயாவது போறான், தயிரை திருடுறான், வெண்ணெயை திருடுறான், நெய்யை திருடுறான். திருடக்கூடாது, என்ன பண்றது, உரலோடு கட்டி போட்டேன். உரலோடு கட்டி போட்டாலாவது சும்மா இருந்தியா? உன்னை எதுக்குடா கட்டி போட்டேன், நீ சும்மா இருக்கணும்ட்டு தானே கட்டி போட்டேன். ஆனா கட்டுண்ட நிலையில என்ன பண்ணானா, இது பெரியாழ்வார் கொஞ்சம் வித்தியாசமா பாடியிருக்கார். புராணத்துல வேற மாதிரி இருக்கே, பெரியாழ்வார் வேற மாதிரி பாடிட்டாரேன்னு டவுட் பண்ண வேண்டாம். பெரியாழ்வாருக்கு பகவான் என்ன அனுபவம் கொடுத்தானோ அதை அவர் பாடியிருக்கிறார் என்ற கோணத்தில் மட்டும் ரசிக்குமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மணவாள மாமுனிகளும் இப்படித்தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். என்ன பண்ணானா, பெரியாழ்வார் யசோதை உரலோட கட்டி போட்டுட்டு கொஞ்சம் வீட்டு வேலையை பார்க்கலான்னு போயிருக்கா. அப்போ கொல்லைப்புறத்தில் தான் உரலோடு கட்டியிருக்கா. கொல்லையில பார்த்தா 2 மரங்கள் இருந்துதான், மருத மரம். அந்த 2 மரத்துல பார்த்தா 2 அசுரன் உட்காண்டிருந்தானா. அவன் கண்ணபிரானை தாக்க வேண்டும் என்று வந்தான். கண்ணன் பார்த்தானா, உரலோடு கட்டிட்டா என்னால உங்களை தாக்க முடியாதுன்னு நினைச்சாடான்னு சொல்லி கண்ணன் என்ன பண்ணா, உரலையும் இழுத்துட்டு 2 மரங்களுக்கு நடுவே போய் உரலை வச்சு ஒரு இழுப்பு இழுத்து 2 மரங்களையும் சாய்த்து அசுரர்களை அங்கேயே துவம்சம் பண்ணிட்டானா. எத்தனை எத்தனை லீலைகள் பண்ற, எத்தனை விஷமம் நீ பண்ற. அப்போ கட்டி போட்டாலும் உன்னால சும்மா இருக்க முடியல, போய் 2 மரத்தை சாய்ச்சிட்டு வந்துட்ட. ஆகையினால கொஞ்சம் ஒரு நாட்டியம் ஆடுப்பா. இதுக்குன்னா நீ இவ்வளவு நெய்யும் தயிரும் விழுங்கி இருக்கிறாய் அல்லவா, அதெல்லாம் கொஞ்சம் வயத்துல செரிக்கணும்னா கொஞ்சம் நாட்டியம் ஆடினாதான் செரிக்கும். இல்லைன்னா வயத்துல அப்படியே கட்டி கொண்டு அதுக்கப்புறம் நீ உடம்பு எந்த உணவு உட்கொண்டாலும் உள்ள இறங்காது. அதுக்காகவாவது நாட்டியம் ஆடு. எப்படி ஆடணும்னா, உன்னுடைய கேச பாசங்கள் எல்லாம் கலைந்து உன் முகத்தில் அப்படியே விழும்படியாக நீ நாட்டியம் ஆடணும். அதான் முத்தின் இளம் உருவல் முற்ற வருவதன் முன் முன்னம் முகத்து அணியார் மொய்குழல்கள் அலைய. பாருங்க, இந்த நாட்டியத்தை எப்படி சொல்றான்னா, உன்னுடைய கேசம் அப்படியே முன்முகத்துல வந்து படியும்படியா ஆடணும். அதுவும் எவ்வளவு வேகமா ஆடணும்னா,
நாட்டியம் ஆடும்போது கண்ணன் புன்னகை செய்ய தொடங்குவானா. உன் புன்னகை முழுமை பெறுவதற்கு முன்னாடி உன் கேசம் கலைந்து முகத்துல விழணுங்கிறா. புரியலையே, அவ்வளவு ஸ்பீடா ஆடணும்னு அர்த்தம். நாட்டியம் சாமான்யமா ஆடின்னு இருக்கும்போது பொதுவா கேசம்ங்கிறது கலையாது. வேகமா ஆடினாதான் அந்த கேசம்ங்கிறது கலையும். கிருஷ்ணா, நீ எவ்வளவு வேகத்துல ஆடணும்னா நீ புன்னகை செய்ய தொடங்கி அந்த புன்னகை நன்றாக முழுமை பெறுவதற்குள் உன் கேசமே கலைந்து முகத்துல விழணும். அப்படின்னா எவ்வளவு ஸ்பீடு. சாதாரணமா சிரிக்க ஆரம்பிக்கிறோம், இந்த வாயினுடைய இந்த இதழின் ஓரம் இந்த பக்கம் போச்சுன்னா முழுமையாக சிரிக்கிறோம்னு அர்த்தம். இது இங்கேருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதற்குள் உன்னுடைய கேசம் கலைந்து முகத்துல விழணும். அவ்வளவு வேகமாக. எவ்வளவு அழகான சொல்லாடல் பாருங்க. முத்தின், முத்து போன்ற இளம் முறுவல். முறுவல்னா சிரிப்பு, இளம் முறுவல்னா மெல்லிய புன்னகை, மந்தஸ்மிதம்னு அதைத்தான் சொல்றோம். முத்தின் இளமுறுவல், முத்து போன்ற உன்னுடைய மெல்லிய புன்னகையானது முற்ற, முற்றுதல்னா முழுமை பெறுதல், இது வரைக்கும் வருது. முற்ற வருவதன் முன் முத்து போன்ற உன்னுடைய சிறப்பு சிரிப்பானது முழுமை பெறுவதன் முன், முற்ற வருவதன் முன், அந்த முழுமையான நிலையை அடைவதற்கு முன்னாடியே முன்னம் முகத்து, உன் முகத்தின் முன் பகுதியில், முன்னம் முகம்னா ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபேஸ்ன்னு அர்த்தம், முன் முகத்திலே அணியார் மொய்குழல்கள். அணினா அழகு, அணியார்னா அழகு பொருந்திய, மொய்குழல்கள், குழல் என்றால் கூந்தல்னு அர்த்தம், மொய்னா அடர்த்தியாக இருக்கக்கூடிய மொய்குழல்கள். உன்னுடைய அடர்த்தியான கேசம் கலைந்து, அலைய என்றால் அசையன்னு அர்த்தம். அப்ப நீ புன்னகை செய்ய தொடங்கி அது முழுமை பெறுவதற்கு முன்பு முன்னம் முகத்து, முகத்தின் முன்பகுதியில் அணியார் அழகுமிக்க மொய்குழல்கள், உன்னுடைய அடர்த்தியான கேசங்கள் அலைய அப்படியே முகத்துல வந்து விழணும். அது விழுந்ததுக்கு அப்புறம் தான் உன் புன்னகையும் முழுமை பெறணும். அப்படி அத்தா, அத்தான்னா என் அப்பனேன்னு அர்த்தம். இந்த உலகத்துல மேலோட்டமா பாக்குறவா ஏதோ நான் தாய் நீ குழந்தைன்னு நினைப்பா. ஆனா உண்மையில் எல்லோருக்கும் தந்தையாக இருப்பவன் நீதானே. அத்தா, என் அப்பா, என் தந்தையே, எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை. இப்படி உன் புன்னகை முழுமை பெறும் முன்பு உன்னுடைய கேசம் முகத்தில் படியும்படியாக, நீ வயிற்றில் திருடி திருடி சாப்பிட்டதெல்லாம் ஜெரிக்கும்படியாக ஒரு முறை அந்த செங்கீரை ஆட்டத்தை ஆடி காட்டுப்பா. ஆயர்களின் காளை போன்றவனே, ஆயர்கள் போரேரே, ஆடுக ஆடுகவே. கண்ணனை அழைக்கிறா பெரியாழ்வார் யசோதை. என்ன அழகு, என்ன அழகுடா நீ. காயமலர் நிறவா. காயாம்பூ, காயாம்பூன்னு ஒரு பூவான். ஆண்டாள் நாச்சியாரும் திருப்பாவையில பூவை பூன்னு சொன்னா பாருங்க, பூவை பூ வண்ணான்னு. அந்த காயாம்பூ பூவை பூங்கிறது எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு நாம மார்கழி பூ டிசம்பர் பூன்னு சொல்றோம் பாருங்க, அந்த நிறத்துல இருக்கும். ஆனா அது அந்த டிசம்பர் பூ கிடையாது. ஏன்னா டிசம்பர் பூல வாசனை இருக்காது. காயாம்பூங்கிறது கிட்டத்தட்ட அதே வண்ணத்தில் இருக்கும், நல்ல நறுமணத்தோடும் இருக்குமா. கண்ணனுடைய வண்ணம் என்னன்னா அந்த காயாமலரினுடைய வண்ணம். அதான் காயமலர் நிறவா, அது போன்ற நிறம் படைத்தவனே. அப்ப திருமேனி வண்ணத்தையும் திருமேனியினுடைய அந்த நறுமணத்தையும் திருமேனியின் ஒளியையும் பார்க்கும்போது ஒரு காயாம்பூவே குழந்தையா வடிவெடுத்து வந்துருத்தோ, நினைச்சா எவ்வளவு நன்னா இருக்கும். இந்த கருத்தை தான் பின்னாடி நாராயணியத்துல பட்டத்ரி அக்ரே பஷ்யாமின்னு ஒரு ஸ்லோகம் எழுதினார், ரொம்ப ஃபேமஸ். அதுல அக்ரே பஷ்யாமி நிபிட தரகலா யாவலி லோபனீயம் என்று எழுதினார். கலாயம்னா காயாம்பூன்னு அர்த்தம். என் கண்ணெதிரே காயாம்பூ வண்ணத்திலே ஒரு ஒளி தெரிகிறது, அந்த ஒளிக்குள் பார்த்தால் உன்னி கிருஷ்ணனாக குருவாயூரப்பன் தெரிகிறான்னு பின்னாடி பட்டத்திரி எழுதினார். எல்லாத்துக்கும் முதல் எங்க இருக்குன்னா எங்க பெரியாழ்வார் தான். காயமலர் நிறவா, அந்த காயாம்பூ போல, அந்த கருநீல வண்ணம் கொண்ட பூ போலே அழகு, வண்ணம், நறுமணம், ஒளி அத்தனையும் கொண்டவனே. கருமுகில் போல் உருவா. முகில்னா மேகம், கருமுகில்னா கருப்பு மேகம். கருமுகில் போல் உருவானா உருவம் கொண்டவன். ஒரு பக்கம் நறுமணம், அழகு, குளிர்ச்சி, அது போல அந்த ஒளி, வண்ணம், இதெல்லாம் பார்த்தா பூ போல இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த அடர்த்தியான கருப்பு, கருணை மழையை பொழிதல், பார்த்தாலே ஆனந்தமா இருக்கு, ஒரு குளிர்ச்சி ஏற்படுறது. இதுலெல்லாம் கருமுகில் போல் உருவா, கார்மேகம் போல இருக்கானா கண்ணபிரான். ஏன்னா ஒரு மேகத்தை பார்த்தாலே மனசு குளிர்றது. அந்த அடர்த்தியான கருப்பு மேகத்திலே நமக்கு தெரிகிறது. மழை பொழிவது போல, மேகம் மழை பொழிவது போல இவன் கருணை மழையை பொழிகிறான். அப்போ அந்த ஆனந்தம் தரக்கூடிய அந்த பண்பில் எல்லாம் பார்த்தால் கருமுகில் போல் இருக்கிறான். அப்போ அழகிலும் நறுமணத்திலும் வண்ணத்திலும் ஒளியிலும் காயமலர் நிறவா, குளிர்ச்சியிலும் அடர்த்தியிலும் கருணை மழை பொழிவதிலும் ஆனந்தம் தருவதிலும் கருமுகில் போல் உருவா. ரெண்டு மல்லர்கள், சாணூரன் முஷ்டிகன்னு, கம்சன் ஏற்பாடு பண்ணியிருந்தான். மதுரால தன்னுடைய அரங்கத்துல பலராமன் கண்ணனை வதம் செய்வதற்காக இந்த சாணூரனும் முஷ்டிகனும் சண்டை போடணும்.
ஆனா கிருஷ்ணா நீ எவ்வளவு கெட்டிக்காரன்னா சண்டை கூட டான்ஸ் ஆடிண்டே போடுறா. இன்னைக்கு யாரோ திரைப்படத்துல எல்லாம் காட்டுறா, இந்த நடிகர் நடனம் ஆடிக்கொண்டே சண்டையும் போடுவார். இதெல்லாம் யாரு? எங்க கிருஷ்ணன் என்னைக்கோ பண்ணிட்டான். ஆயமறிந்து பொருவான் எதிர்வந்த மல்லை. ஆயம்னா மல்யுத்தம்னு அர்த்தம். ஆயம் அறிந்துனா மல்யுத்தம் எப்படி பண்ண வேண்டும் என்ற கலையை நன்கு அறிந்து கொண்டுன்னு அர்த்தம். சாணூரன் முஷ்டிகன்கிறவா ப்ரொஃபஷனல் ரெஸ்லர்ஸ் ஆம், தொழில்முறை மல்லர்கள். அதனால ஆயம் அறிந்து மல்யுத்தத்தை நன்கு அறிந்து பொருவான், பொருதல்னா சண்டை போடுதல். பொருவான் அப்படின்னா சண்டை போடுவதற்காகவே, உன்னோடு போர் புரியணுங்கிறதுக்காகவே எதிர்த்து வந்த மல்லை. மல்லைனா மல்லர்களைன்னு அர்த்தம். சாணூரன் முஷ்டிகன் என்ற இருவரை. அப்ப ஆயமறிந்து பொருவான் எதிர்வந்த மல்லை, மல்யுத்தத்தை நன்கு அறிந்து கொண்டு உன்னோடு சண்டை போடணுங்கிறதுக்காக எதிர்த்து வந்த மல் ஆகிய சாணூர முஷ்டிக மல்லர்களை அந்தரம் இன்றி அழித்தாடிய தாழினையாய். அந்தரம் அப்படின்னா அபாயம், ஆபத்துன்னு அர்த்தம். அந்தரம் இன்றினா உனக்கு எந்த ஆபத்துமே ஏற்படாமல், அதாவது என்னதான் சண்டை போட்டாலும் எங்கேயாவது கன்னத்துல ஒரு கீறல், உதட்டோரமா கொஞ்சம் ரத்தம், ஒண்ணுமே கிடையாது. லேசா வஸ்திரம் கிழிஞ்சுது கிடையாது. மாலையிலேருந்து ஒரு சின்ன பூ இதழ் உதிர்ந்தது கிடையாது. கிருஷ்ணன் இத்தனைக்கும் என்ன பண்ணியிருக்கான்? புது வஸ்திரம் அணிஞ்சுண்டு, சந்தனம் பூசிண்டு, மாலைகள் அணிஞ்சுண்டு சண்டைக்கு போயிருக்கான். அந்த வஸ்திரம் கொஞ்சம் கூட கலையல, சந்தனம் கொஞ்சம் கூட அழியல, மாலையிலேருந்து ஒரு இதழ் உதிரல, முடிச்சிட்டானா. அதான் அந்தரம் இன்றி, உனக்கு ஒரு சின்ன ஆபத்து கூட இல்லாதபடி அழித்து, அந்த சாணூரன் முஷ்டிகனை பலராமனோடு சேர்ந்து அழித்து ஆடிய தாழினையாய். எப்பா சண்டை கூட எப்படி பண்ணேன்னா சண்டை போடல, அழித்து ஆடிய, அங்கும் நாட்டியம் ஆடிய தாழ் இணையாய். தாழ்னா திருவடி, இணைனா ஜோடி. அப்படிப்பட்ட ஜோடியான திருவடியை கொண்டவனே, உன் திருவடி மல்யுத்த அரங்கத்திலையும் நாட்டியமாடி மதுராவின் பெண்கள் ஒருபுறம் உன்னை ரசிக்க, மறுபுறம் சண்டைக்குன்னு வந்தானே ரெண்டு பேரும், அவர்களை அந்தரம் இன்றி உனக்கு ஒரு சின்ன ஆபத்து இல்லாதபடி அழித்து ஆடிய தாழினையாய், அழித்து கொண்டு நாட்டியமாடினாயே. இத்தனை பண்ணின நீ எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை, ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. ஆயர் குலத்து விளக்கே, எனக்காக கொஞ்சம் அந்த செங்கீரை ஆட்டத்தை ஆடுப்பா. ஆயர்களுக்கு போர்க்காளை போல் அடங்கி நடப்பவனே, ஆடுக ஆடுக என்பதுதான் பாசுரம்.